துளசியை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது தான் ஐஸ்வர்யாவுக்கு நீங்க பண்ற உண்மையான அஞ்சலி நான் நினைக்கிறேன். துளசியை கல்யாணம் பண்ணிக்கோங்க மச்சான். உங்க பாவத்துக்கான பரிகாரமும் அதுதான். இப்ப நீ ஏன் எனக்கு 2 தோசையை ஊத்தி கொடுத்துட்டா இப்பவே பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். காலம் முழுக்க 3 வேளையும் உன் கையில எனக்கு சமைச்சு போடுற மாதிரி பண்ணிடுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. சவாலா? சவால்டா. மாமா. வாயா மருமகனே. என்ன மாமா தனியா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையா, காத்து வாங்க அப்படியே வந்து நின்னேன். வேட்டையா, நான் நிம்மதியா எந்த டென்ஷனும் இல்லாம ஓய்வு எடுத்து ரொம்ப நாளாகுதியா. மகளை நல்லபடியா கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை இந்த வைத்தியம் மட்டும்தான். அவ வாழ்க்கையை சவைக்கி வச்சுட்டேன்னு வையே, அப்புறம் என் கடமை முடிஞ்சிடும். நிம்மதியா நீங்க பெத்து போற பேரப்பிள்ளையில வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துருவேன். என்ன மருமகன் அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். யோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. உங்ககிட்ட பேசுறத விட எனக்கு என்ன ரிலாக்ஸ் இருக்க போகுது? நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இல்லை மாமா, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். நான் அப்புறமாவே பேசுகிறேனே. யோ, என்னையா சீரியஸா அது இதுன்னு பிடிக்கலாம் போடுற? விஷயத்த சொல்லியா. ஒன்றும் இல்லை மாமா, கல்யாணம் ஆகி 2 வாரம் ஆக போகுது. இன்னும் நானும் மீனாட்சியும் இங்கே இருக்கிறத பற்றி தான். கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போனப்போ எங்கள் அம்மா கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னதால இங்கே வந்தோம். அப்படியே வந்த இடத்துல டேரா போட்டுட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல மாமா. ஏயா, இங்க இருக்கிறவங்க யாரும் உன்னை மரியாதை குறைவா நடத்துனாங்களா? சேச்சா, என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க? இது ஏன் வீடு மாமா. அப்புறம் ஏயா மருமகனே நீ அப்படி பேசுற? நிறைய காரணம் இருக்கு மாமா. என்ன காரணம்? இப்பவே நிறைய பேர் ஊருக்குள்ள என்ன பாக்குறப்பெல்லாம் என்ன வேட்டையா வீட்டோட மாப்பிள்ளையா அப்படிதான் கேக்குறாங்க. எவன் அப்படி கேட்டது? நான் பேசி முடிச்சிடுறேன் மாமா. சொல்லு. மீனாட்சியோட நான் எங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லாம இருக்கிறது தான் மாமா. மருமகனே. ஆமா மாமா, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க. எங்களை உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிறீங்க. தினம் 3 வேளை சாப்பிட தூங்க பொழுது கழிக்கன்னு இப்படியே இருந்தா நான் வீணா போயிடுவேன் மாமா. நான் எனக்குன்னு சில குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் மீனாட்சியும் தனியாக இருந்து பார்த்தாதான் குடும்ப வாழ்க்கையோட நல்லது கெட்டது எங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை மாமா. போதியா, எனக்கு இந்த விளக்கமே போதும். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேயா. மாமனாரே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. காலம் முழுக்க இப்படியே இருந்துருவோம்னு நினைக்காம சொந்த காலில் நிக்கணும், குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னு நினைச்ச பாரு. நீ என் மனசுல எங்கேயோ போயிட்டயா. ஆனா நீ சொன்னது எல்லா விதத்திலையும் சரிதான் மருமகனே. நீயும் மீனாட்சியும் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. உன் வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு மதிப்பு. கவலைப்படாதையா, நாளைக்கே உங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். மாமா. என்ன மருமகனே? இந்த விஷயத்தை மீனாட்சிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தயக்கமா இருக்கு. இதுல என்னையா தயக்கம்? அவ உன் வீட்டுல இருக்கிறது தானே முறை. புரியுது மாமா, இருந்தாலும் மீனாட்சி கிட்ட எப்படி? மீனாட்சி கிட்ட நான் சொல்றையா, இப்பவே சொல்றேன். மீனாட்சி எங்க இருக்கா? கீழே ரூம்ல தான் இருக்கா. அம்மாடி, எதுவும் வேலையா இருக்கியாமா? கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வாடா. சரிடா. மீனாட்சி வரட்டும், நீ எதுவும் பேசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா.
அப்பா அம்மாடி, அப்பா எடுக்கிற எல்லா முடிவும் சரியா தான் இருக்குங்கிறத நீ இன்னும் நம்புறே இல்ல? என்னடா பதில் சொல்லு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. நாளைக்கு நீயும் வேட்டையனும் செங்கோட்டைக்கு போறீங்க மீனாட்சி. இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும். காலம் முழுக்க 3 வேளையும் உன் கையால எனக்கு சமைச்சு போடுற மாதிரி பண்ணிடுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. சவாலா? சவால்டா. அப்பா என்னப்பா திடீர்னு? ஏன்டா இப்படி கேக்குற? உன் புகுந்த வீடு அங்கதானே இருக்கு. நீ அங்க இருக்கிறது தானே முறை. எல்லாம் ஏன் திருவிளையாடல் தான் மீனாட்சி. மீனாட்சி, நாளைக்கு காலையில ரெடி ஆடுறா. நானும் அம்மாவும் உங்க கூட வந்து மறுபடியும் உங்களை விட்டுட்டு வந்துடுறோம். அப்பா உங்க கூட கொஞ்சம் பேசணும்பா. சொல்றா. இல்லப்பா கொஞ்சம் தனியா பேசணும். டேய் கழுத, இங்க யாரா இருக்கா? நானும் மருமகன் தானே இருக்கோம். சும்மா சொல்ற. இல்லப்பா உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசணும். மாமா இல்ல மாமா, எதுவா இருந்தாலும் நம்ம இங்கேயே கொஞ்சம் பொறுங்க மருமகனே. நானும் மீனாட்சியும் பேசிட்டு வந்துடுறோம். இல்ல மாமா, நான் எதுக்கு சொல்றேன்னா கொஞ்சம் பொறுயா. நீ வாமா. என்ன மாமா, நாளைக்கு செங்கோட்டைக்கு போறதுக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மீனாட்சி சம்மதம் சொல்லிருச்சுல? இல்ல மருமகனே, நீங்க செங்கோட்டைக்கு போகல. இங்கதான் இருக்க போறீங்க. இப்பதானே மாமா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? மீனாட்சி மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ காலேஜுக்கு போறதுன்னா இங்க இருந்து போறது தான் வசதியா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அவ படிச்சு முடிக்க இன்னும் 1.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்க போறீங்கன்றத பத்தி யோசிச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. மாமா குடும்ப பொறுப்பு. இந்த பொறுப்பு பருப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் வீட்டோட மாப்பிள்ளைன்னு எல்லாரும். எவன் சொல்றான்னு சொல்லியா? அருவா எடுத்து நான் வெட்டுறேன். அதுக்கு இல்ல மாமா. மீனாட்சி, நீ இங்கதான் இருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னாச்சு? அப்பா கீழே இருக்கண்டா. சரிங்கப்பா. ஐயோ, உன் மூக்க காணோம். என்ன இருக்கா இல்ல உடைஞ்சிருச்சான்னு செக் பண்றியா? அது எப்பவோ சுக்குநூறா உடைஞ்சிருச்சுப்பா. நான் என் வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கே ஆப்பு வைக்க பாக்குறியா? கூடிய சீக்கிரமே நீ இங்க இருக்கிறதுக்கு ஆப்பு வச்சு இங்க இருந்து உன்னை ஓட ஓட துரத்துல. என் பேர் மீனாட்சி இல்லடா. என்ன பண்ணாலும் உழப்பி விட்டுறாளே. பரவாயில்ல, கெட்டிக்கரியா தான் இருக்கேன் என் பொண்டாட்டி. ஏண்டி வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னா நேரா உள்ள வர வேண்டியது தானே? கீழே என்ன பண்ணிட்டு இருக்க?
1.5 புருஷனோட தான் பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னடா எங்க வீட்டு கிளவி மாதிரி அழுதுட்டு இருக்க? என் பொண்டாட்டிய பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா என்னடா செவனன்னு வாசல்ல குத்த வச்சு உட்காந்துருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? என் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஆமா, திடீர்னு உன் பொண்டாட்டிக்கு எனக்கு ஞானம் தானே வந்திருக்கு. வரசாவா காலேஜ் போன்னு கூப்பிடுது. வாடி எங்க வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்தலாம்னு சொன்னேன். ஆ. அடுத்த செகண்டே காலேஜ் போகணும்னு முடிவு பண்ணிட்டா. அடிப்பாவி, இதுதான் சங்கதியா? நான் கூட என்னடா சோழையம் குடும்பி சும்மா ஆடுதுன்னு நினைச்சேன். இந்த பிள்ளைய சாக்கா வச்சு நானும் காலேஜ் மட்டைய போலான்னு நினைச்சேன். என் கனவுல இப்படி மண்ணு விழுந்துருச்சப்பே. எதுக்கு மீனாட்சி உள்ள இருந்து கால் பண்ணுது? ஹலோ, மைனா ஸ்பீக்கிங். எங்க இருக்க? வீட்ல. காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி வா. ஏய், நான் ஓ வீட்ல தான் இருக்கேன். நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. கீழே உனக்காக தான் வெயிட்டிங். ஏண்டி வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னா நேரா உள்ள வர வேண்டியது தானே? கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? 1.5 புருஷனோட தான் பேசிட்டு இருக்கேன். ரெடி ஆயிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வா, போவோம். வர வெயி. ஐ எம் வெயிட்டிங். ஏய், என்னடா எங்க வீட்டு கிளவி மாதிரி அழுதுட்டு இருக்க? என் பொண்டாட்டிய பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா அடேங்க அப்பா, போகட்டும். ஒரே நாள்ல ஒட்டுமொத்த பாசத்தை கொட்டி தீத்துறாத. நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பு. குட் மார்னிங் மேடம். போலாமா? மீனாட்சி, கண்டிப்பா காலேஜ் போகணுமா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, ஒரு மாசமா காலேஜ் லீவ் போட்டோம்ல, எனக்கு ஆனவனாவே மறந்து போச்சு. பரவாயில்ல மைனா, கவலைப்படாத. நாம ஒன்றும் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போல. அப்புறம் டைம் பாஸ் பண்ண தான் காலேஜுக்கு போறோம். என்ன பிள்ளை சொல்ற? பகல் நேரத்துலயாவது சில பேரோட தொந்தரவு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனிமே என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க போற நேரம் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் தான். இன்னும் 1.5 வருஷம் தானே காலேஜ், அதுக்கப்புறம் எப்படியா இருந்தா நின்றாகணும்ல. பாஸ் ஆனா தானே மைனா. ஃபெயில் ஆகி மெதுவா படிப்போம், ஒன்னும் அவசரம் இல்லை. அப்படியே பாஸ் ஆனாலும் அடுத்து மேல் படிப்பு படிப்போம். MBA, MPhil, PhDன்னு இன்னும் எத்தனையோ படிப்பு இருக்கே. மைனா PhD. ஐ, நல்லா தான் இருக்கு. படிக்கிறது போர் அடிக்குதா? வேலைக்கு போவோம். சூப்பர் சூப்பர். ஆக மொத்தம் இனிமே பகல் நேரத்துல சில பேரை பார்க்க தேவையே இல்லை. போலாமா? அப்பா கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, மறந்துட்டேன். அப்பா, 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 அப்பா. என்ன மீனாட்சி, காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, நானும் மைனாவும் பஸ்லயே போயிட்டு வந்துடும்ப்பா. ஏன்டா மருமான கார்ல கொண்டு போய் விட சொல்றேன். ஐயோ வேணாப்பா, அவருக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆத்தி, உலகமாக நடிப்புடா சாமி. நாங்க பஸ்லயே போயிட்டு வரோம்ப்பா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. அம்மாடி, சொல்லுங்கப்பா. உங்க கல்வி தாகத்தையும் படிக்கணுன்ற வெறியையும் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. தேங்க்ஸ் பா. நீங்க 2 பேருமே பெண் குலத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கீங்க. அட வாங்கப்பா, எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. டாடாப்பா. டாடா. டாடாப்பா. மருமகனே, நீயும் டாடா சொல்லியா? டாடா. டாடா டாடா. வரேன்ப்பா. ஏன் மாமா, கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு மாமா படிக்க வச்சுட்டு? மருமகனே, பொம்பளைக்கு பெருமை இன்னார் மக இன்னார் பொண்டாட்டின்றதுல இல்லையா? அவ பேருக்கு பின்னாடி இருக்கிற MA, MBA, MPhilங்கிற பட்டத்துல தான் இருக்கு.
ஐயோ இவர் கூட மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு? ஒன்றரை புருஷன் நிக்கிறாரு பாருன்ற. சும்மா இருப்பல. நம்ம காலேஜ்ல ஹாஸ்டல் இல்லாம போயிடுச்சு. ஏன்? இருந்திருந்தா படிப்பு முடியற வரைக்கும் நானும் மைனாவும் ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிறோம்னு எங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். எலிதான் காயுதுனா எலி குட்டியும் காயுமாக்கும். போப்ல ஹாஸ்டல்ல தங்குறாக்கும். ஹாஸ்டல்ல மூஞ்சி முகரையும் பாரு. ஜெயிலனே எவன்ல இருப்பியா? நரகத்துல இருக்கிறத விட ஜெயில இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை மைனா. எனக்கு இப்ப எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? மத்தியானம் 3 மணி ஆகவே கூடாதுன்னு இருக்கு மைனா. அப்படியே இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. புரியுது. ஐயோ என்னாச்சு? மீனாட்சி, நீ காலேஜுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏமா ஏன் அப்படி சொல்ற? சைத்தான் ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் தேர். என்னடி உளர்ற? ஒன்றரை புருஷன் நிக்கிறாரு பாருன்ற. மே கம் இன். ஹலோ, ஹவ் டு யூ டு? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா நீ எதுக்கு இங்க வந்த? மீனாட்சி என்னாச்சு? நான் தாலி கட்டின அதிர்ச்சியில பல விஷயத்த மறந்துட்டியா என்ன? நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான்டா. நாமளும் மறந்துட்டோமே. ச்சே. வேட்டையன் BA தமிழ் லிட்ரேச்சர் முதலாம் ஆண்டு. என்ன ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துற? நான் என்னமா பண்ணேன்? கட்டின பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஏட்டி மைனா தப்பா? இல்ல 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 இல்ல. மீனாட்சி நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ பாட்டுக்கு உன் இடத்துல உட்காந்துக்கோ. நான் அப்படி அந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். அப்படிதான். டேய் நீ எதுக்குடா இங்க உட்கார போற? போ உன் கிளாஸ்க்கு போ. பயவுல எதுக்கு சிரிக்குது? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் மீனாட்சி, நான் படிக்கிறதுக்காக காலேஜ் வந்திருக்கேன். பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறது தாண்டா வந்திருக்கேன். அதனால நான் என் கிளாஸுக்கு எல்லாம் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். டேய் உன்னை போட்டேன்னு வை. ஐயோ அங்க பாரு வாத்தியாரு. ஐயா. வணக்கம் வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. டேய் உன் கிளாஸ்க்கு போ. இப்ப நீ போல ஐயா கிட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பாட்ட கூட போய் சொல்லிக்கோ. இன்னைக்கு எல்லாரும் வகுப்புக்கு வந்திருக்கீங்களா? ஐயா நம்ம வகுப்புல எல்லாரும் வந்திருக்காங்க ஐயா. நம்ம வகுப்புல இல்லாத ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காரு. யார் அது நம்ம வகுப்புல மாறி வந்து உட்கார்ந்துருக்கிறது? ஐயா நான் தாங்க ஐயா. நீ இளங்கலை மாணவனாச்சே, எதுக்காக முதுகலை வகுப்புல வந்து உட்கார்ந்துருக்க? போச்சு, என்னமோ நாடகத்தை போடுறேன். தம்பி தம்பி, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி அழுகுற? ஐயா என் வகுப்புக்கு வர தமிழை எடுக்கிற பாடம் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஐயா. தமிழ் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாரு. நேர் நேர் தேமாக்கு பதிலா நேர் நேர் மாமான்னு சொல்லி தராருங்க ஐயா. ஐயோ அப்படியே சொல்லி தராரு? என்னால அதை பொறுத்துக்கவே முடியலங்க ஐயா. இந்த காலேஜ்லயே ஏன் நம்ம திருநெல்வேலி ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி தமிழ் பாடம் சொல்லி தரதுக்கு வேற யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேங்க ஐயா. அதான் உங்ககிட்ட பாடம் கத்துக்கிட்டு அப்படியே உங்க சிஷ்யன் ஆயிடலான்னு இங்க ஓடோடி வந்தேங்க ஐயா.
பாத்தியாரு ஃபீல் ஆயிட்டாப்ல. இப்போ உட்கார சொல்லுவாரு பாரு. உன்னுடைய இந்த தமிழ் பற்று என்னை அப்படியே புல்லரிக்க வைக்குதப்பா. நீ தாராளமா இந்த வகுப்புலயே உட்காரலாம்ப்பா. ம் உட்காரு. நன்றிங்க ஐயா. என்னது? நன்றின்னு சொன்னேங்க ஐயா. ஓ, நன்றிலாம் இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காரு உட்காரு. மாமண்டி. போதை ஏறி போச்சே இக்கு சிக்கு சாக்கு சிக், புத்தி மாறி போச்சே இக்கு சிக்கு சாக்கு சிக், சுத்தும் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சே.